ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா, இன்னைக்கு வந்து எங்கள் பொண்ணுக்கு கல்யாண நாள். அதனால் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு மறுபடியும் நாங்கள் கொடிவேரின்ற ஒரு அருவிக்கு போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வீட்லேயும் எங்கள் தங்கச்சி, சித்தி பசங்க எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா? எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நாங்கள் இப்போ போகிறோம். போயிட்டு இப்போ அத்தானின்ற இடத்துல வந்து அத்தானின்ற ஊரில் வந்து ஒரு கடையில் வந்து தேங்காய் பால் சூப்பராக இருக்கும். நாங்க போய் தேங்காய் பால் வாங்கிட்டு வந்து அதை குடிச்சிட்டு தான் நாங்க எப்பயுமே எங்க அந்த கொடிவேரி பக்கம் நாங்க போனாலே அந்த அந்த கடையில போய் தேங்காய் பால் வாங்கி நாங்கெல்லாம் குடிச்சிட்டு போவோம். சூப்பரா இருக்கும். தேங்காய் பால், பாதாம் பால் எல்லாம் விற்கும். ஆனா தேங்காய் பால் தான் அந்த கடையில ரொம்ப ஸ்பெஷல். வாங்கி எல்லாரும் குடிச்சிட்டு எல்லாம் பேசிக்கிட்டே சரியான வெயில். ஆனா மணி வந்து டைம் வந்து 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு. கோயிலுக்கு வந்துட்டு கிளம்புறதுனால எங்களுக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. 1 மணிக்கு மேல. அதோடயே பரவாயில்லன்ட்டு நாங்க கிளம்பிட்டோம். நல்லா வெயிலா தானே இருக்கும்னு நினைச்சு நாங்க கிளம்புனோம். கிளம்பி பாருங்க போயிட்டோம். கார் ஸ்டாண்டு கொண்டே கார் போட்டு நாங்க எல்லாம் பாருங்க இப்பதான் உள்ள போயிட்டு இருக்கோம். சுத்தி கடை தாங்க. அந்த கொடிவேரிக்குள்ள நுழையறதுக்குள்ள சரியான கடை தான். பாருங்க அதான் என்ட்ரன்ஸ். அதுக்குள்ள என்ட்ரன்ஸ்குள்ள போயிட்டு உள்ள போக ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் 5 ரூபாய். அத பாருங்க மிட்டாய் பாருங்க. நம்ம சின்ன பிள்ளையில வாட்ச் மிட்டாய் கட்டி விளையாடுவோம் அந்த மிட்டாய் எல்லாமே விக்குது. விக்காத பொருளே கிடையாது. அத பாருங்க தண்ணி பாருங்க அருவியில செம்மையா கொட்டுது மக்களே. ஜாலியா என்ஜாய் பண்றோம். நாங்க அதுல போய் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்க போய் ஒரு 1/2 மணி நேரம் தான் போய் தண்ணியில என்ஜாய் பண்றோம். வெயில் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. நாங்க போன நேரத்துக்கு மழை வர்ற மாதிரி பயங்கரமா அப்படியே வானம்லாம் இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றது, வந்துட்டோம். வேற வழி இல்ல, விளையாண்டுதானே ஆகணும். அங்க பாருங்க தண்ணி எவ்வளவு ஃபோர்ஸா அடிக்குது. செம்மையா இருந்துச்சு. கூட்டம் சம்மர் லீவுக்கு பசங்க சரியான கூட்டமான கூட்டம் மக்களே. குளிச்சுட்டோம் வந்துட்டோம். இங்க மீன் சாப்பாடு பக்கத்திலேயே அப்படியே மீன் வறுக்கிறது, சாப்பாடு, குழம்பு, ரசம் எல்லாமே அங்கேயே விக்குது. தக்காளி சாதம் எல்லாம். இந்த மீன் வந்து எப்படின்னுங்கன்னா நம்மளுக்கு வந்து பைசா வாரியா ஒரு மீன் இவ்வளவுன்னு சொல்லி கெண்டை மீன், கெளுத்தி மீன், நம்ம ஜிலேபி மீன் இது எல்லாமே இருக்கும். எது வேணும்னு கேட்கறோமோ அதை அவங்க வறுத்து சூடா கொண்டு வந்து கொடுப்பாங்க. சாப்பாடு சூடா இருக்கும், மீன் குழம்பு சூடா இருக்கும். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டோம். சாப்பிட்டு எல்லாம் கிளம்பி எங்க பேத்திக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு கடையில வந்து வெளியிலயே வந்துட்டோம். வந்துட்டா இது வந்து இந்த இது இருக்கு பாத்தீங்களா, தேங்காய் கொட்டாச்சியில செய்யறது. இந்த பொம்மை எல்லாம் தேங்காய் கொட்டாச்சியில செய்யறது சூப்பரா அழகா இருக்கு பாருங்க. நாங்க ஏற்கனவே வந்து வாங்கிட்டு போயிருக்கோம். அது அதனால சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் எடுத்தேன். இங்க நுங்கு வாங்குறோம். நுங்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா அங்கேயே அப்படியே அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. எனக்கு தான் நுங்கு ரொம்ப பிடிக்கும். 100 ரூபாய்க்கு அப்படியே நுங்கு வாங்கணும். ஒரு நுங்கு 2 நுங்கு 10 ரூபான்னாங்க. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டோம் எல்லாருக்கும் வேணுமேனு. இதோ நாங்க கிளம்பிட்டோம். எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சாயந்தரம் டைம் ஆயிடுச்சு. 4 மணிக்கு மேல 5 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஈர ட்ரெஸ் தான். அப்படியே அதோடய போய் சாப்பிட்டோம். அதோடயே வந்து இதெல்லாம் ஜாமானா வாங்கிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு இதை பாருங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது சாயந்தரம் நேரம் ஆகுது. இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு இருட்டாயிடுங்க மக்களே எல்லாருக்கும். எங்களுக்கு இங்க இருந்து போக 1.5 மணி நேரம் ஆகும் தாராளமா. இதை பாருங்க இருட்டாயிடுச்சு. எல்லாம் கிளம்பியாச்சு. எல்லாம் டயர்டா எல்லாம் தூங்குறோம். எங்க பிள்ளைங்களாம் எங்களை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் டயர்டா எவ்வளவு நேரம் நம்ம அங்கேயும் அலைஞ்சி அருவியிலையும் குளிச்சு பிள்ளைங்களெல்லாம் அதையும் இதையும் வாங்கி கொடுத்து மேய்ச்சி கொண்டு வரணுமே. நம்ம எல்லாம் எங்களுக்கு தான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அவங்களாம் ஜாலியா பேசிக்கிட்டு தான் வந்தாங்க. வந்துட்டோம். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் அவங்களாம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியுங்களா? அப்புறம் நைட்டு வேலையை பார்க்கணும் மறுபடியும். அப்புறம் நைட்டு சமையலுக்கெல்லாம் நாங்க கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வர வெளியிலேயே. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் அடுத்தது சமையல் வேலையை ஆரம்பிக்கணும்ட்டு அவசர அவசரமா அப்புறம் சமையல் சமைச்சோம். எங்க தங்கச்சியெல்லாம் செய்ய சொன்னேன். பிரியாணி செஞ்சாங்க. செம்மையா செஞ்சாங்க. எல்லாரும் பிரியாணி அவங்க சமைச்சாங்க. அப்புறம் நான் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு பொழுது செம்ம என்ஜாய்மெண்டோட ஜாலியா போனுச்சு மக்களே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. பாய் மக்களே.